அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 11. சோறுடையாளின் சதி. அரசரோலக்கங்கள் ஏதுமின்றி, படையணி பக்க காவல் ஒன்றுமின்றி, ஒரு சாதாரண பிரஜை போல திடுதிப்பென்று சேந்தமங்கலம் காடவராயரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் குலோத்துங்கன். சோழ நாட்டின் மன்னனான குலோத்துங்கன் சேந்தமங்கலத்திற்கு வந்திருக்கும் செய்தி அவ்வூர் மக்கள் யாருக்குமே எட்டவில்லை. ஆகையால் அவர்கள் எப்போதும் போல தத்தமது அலுவல்களில் ஈடுபட்டிருந்தனர். குலோத்துங்கன் வரும் செய்தியை காடவராயர்தாம் அத்துணை ரகசியமாக வைத்திருந்தார். அந்த தகவல் பொதுமக்களுக்கு தெரிந்தால் அவர்கள் அரண்மனை வாசலில் வந்து குழுமி விடுவார்கள். ஒன்றாக கூடும் மக்களின் வாய் சும்மா இருக்குமா? தங்கள் அரசர் திடீரென்று ஏன் இங்கே வந்தார், அதுவும் அவரது வருகைக்குரிய சம்பிரதாய சடங்குகள் ஏதுமின்றி சாதாரண மனிதன் போல ஏன் வந்தார்? ஊர் அதிகாரிகளுக்கும் இந்த விவரம் தெரியாது போலிருக்கிறதே. ஒரு கால் தில்லை திருப்பணி சம்பந்தமாக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த வந்திருப்பாரோ? அதை ஏன் இவ்வளவு ரகசியமாக நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்குள் விவாதித்துக் கொள்வார்கள். விவாதம் ஏற்பட்டாலுமே இரண்டு கட்சிகள் பிரிவது சகஜம். தலை வால் இல்லாமல் அபிப்பிராயங்கள் வளர்ந்து ஒருவரோடு ஒருவர் கசந்து கொள்வர். கசப்பு முற்றினால் கூட்டத்தில் குழப்பம் விளையும். தில்லை திருப்பணி எதிர்ப்பாளர்கள் அந்த குழப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள கூட்டத்தில் மேலும் கலகம் விளைவிப்பார்கள். கடைசியில் அதுவே பெரிய பிரச்சனையாக வளர்ந்து பல சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். இதையெல்லாம் உத்தேசித்தே காடவராயர் குலோத்துங்கனின் வருகையை ரகசியமாக வைத்துவிட்டார். ஆனாலும் தம் அரண்மனையை சுற்றி பலத்த காவல் போட மட்டும் மறக்கவில்லை. அந்த காவலும் ரகசிய காவலாகவே இருந்தது. அரண்மனைக்கு வெளியேதான் அரசனின் வருகை செய்தி ரகசியமாக வைக்கப்பட்டதே தவிர அரண்மனைக்குள் அது மூலை முடுக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு கொண்டிருந்தது. அரண்மனையின் ஒவ்வொரு பகுதியும் பளிச்சென சுத்தம் செய்யப்பட்டு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பணியாட்கள் பம்பரம் போல சுற்றி சுழன்று உற்சாகமாக அவரவர் பணிகளை செய்து கொண்டிருந்தனர். அரண்மனை பொது இடங்களின் நிலை இவ்வாறிருக்க, அதே அரண்மனையின் சித்திரக்கூட மேன்மாடத்து நிலையோ வேறு விதமாக இருந்தது. அங்கே இளவரசி எழிசை வல்லபி ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் எதிரே தந்தத்தால் ஆன அழகிய பேழை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அப்பேழையின் பக்கத்தில் வல்லபியின் அந்தரங்க சேடி சோறுடையாள் என்பவள் அமர்ந்திருந்தாள். அவள் அடிக்கொரு தரம் இளவரசி வல்லபியை கேலி செய்து கொண்டே தந்த பேழையிலிருந்த விலை உயர்ந்த பல ரக அணிகலன்களை ஒவ்வொன்றாக எடுத்து இரத்தின கம்பளத்தின் மீது பரப்பி கொண்டிருந்தாள். அந்த அணிகலன்களில்தாம் என்னென்ன வகை, எத்தனை எத்தனை விதம்! தங்கத்தாலும் வெள்ளியாலும் நவரத்தினங்களாலும் ஆன அவை அதிசேக்கத்தக்க நுட்பக்கலா வேலைப்பாடுகளுடன் விளங்கின. கண்டனான், புல்லிகை கண்டனான், பாசமாலை, வாகுவலயம், பதக்கம், அரதன வளையல், அரதன கடகம், திருகைக்காரை, திருப்பட்டிகை, அரதன மோதிரம், மாணிக்க உழுத்து, வைர உழுத்து, பிருஷ்டகண்டிகை, ஸ்ரீசந்தம், உதரபந்தனம், ராசாவர்த்தம், வைரசாயலம், கண்டத்துடர், ஏகாவலி, திரிசரம், பஞ்சசரி, சப்தசரி, திரள்மணிவடம், திருக்காலவம், திருமகரம், திருக்குதம்பை, தோடு, வடுகவாளி, திருவடிக்காரை, திருக்கால் மோதிரம், முத்துச்சூடகம், முத்துச்சிடுக்கு, முத்து மாத்திரை, இன்னோரன்ன பிற அணிகலன்கள் கண்ணையும் கருத்தையும் பறிப்பவனவாக அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. இத்துணை வகை அணிகலன்களும் யாருக்கு? இளவரசி எழிசை வல்லபிக்குத்தான். இவ்வளவு நகைகளையுமா அவள் அணிந்து கொள்ளப் போகிறாள்? ஆமாம், இவ்வளவையும் அணிந்து கொள்ளத்தான் அவள் ஆசையாக அங்கு அமர்ந்திருந்தாள். இத்தகைய அலங்கார ஆசைக்கு அவசியம் என்ன வந்தது? தேவை என்ன ஏற்பட்டது? இந்த வினாவுக்கு அவளுக்கே விடை சொல்ல தெரியாது. ஏன் தெரியாது? தெரியும். ஆனால் அதை சொல்ல மொழி இல்லை. நெஞ்சின் அலைகளுக்கு மொழி ஏது? உருவம்தான் ஏது? அரண்மனையின் மற்றொரு இடம், விசாலமான உறுதி வாய்ந்த அறை அது. சிற்றரசர் காடவராயரின் அந்தரங்க ஆலோசனை கூடம். அங்கிருந்து பார்த்தால் அந்த பெரிய ஊரான சேந்தமங்கலத்தின் 4 திசைகளும் நன்கு தெரியும். அவ்வூரில் உள்ள ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வீடும் கூட தெற்றென புலப்படும். அப்படி தெரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அங்கே அந்த கூடம் அவ்விதமாக அமைக்கப்பட்டிருந்தது. அம்மண்டபத்தில்தான் அனபாயன் குலோத்துங்கனும் ஏழிசை மோகன் ஆட்கொள்ளி காடவராயரும் அமர்ந்து அந்தரங்க ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். இனி காலதாமதம் செய்து பயனில்லை காடவராயரே. காரியத்தை ஆரம்பித்து விட வேண்டியதுதான். எண்ணியதை செயலாக்குவதில் காலம் தாழ்த்தக்கூடாது. அப்படி தாழ்த்தினால் காரியம் எதுவும் நடவாது. எண்ணம் திரிந்து செயலும் தடைபட்டு போகும். காலத்திற்கு அத்துணை அசுர சக்தி இருக்கிறது என்று சொன்னான் குலோத்துங்கன்.
அவன் இன்று என்றுமில்லாத குதூகலத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்பட்டான். அரசரின் ஆணைப்படியே நான் தில்லை திருப்பணிகளை தொடங்கி விடுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு அப்பணிகளை செயலாக்க நாம் சில வழிவகைகளை ஆராய்ந்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய காரியத்தை செய்ய புகும் முன் அதற்கான சில திட்டங்களை முன்கூட்டியே ஆலோசித்து தீட்டிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது எண்ணப்படி அக்காரியம் நடைபெறும். நினைத்தபடி அது அமையவும் செய்யும் என்றார் காடவராயர் நிதானமாக. அது உண்மைதான். நீங்கள் எப்படி செய்ய தொடங்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? எப்படி செய்யலாம் என்பது இரண்டாவதாக ஆலோசிக்க வேண்டிய விஷயம். எதை முதலில் செய்வது என்பதை பற்றித்தான் நாம் ஒரு முடிவுக்கு இப்போது வர வேண்டும். என்னுடைய எண்ணம் முதலில் திருச்சற்றம்பலத்தை பெரிதாக்க, அதன் முன்றிலில் உள்ள கோவிந்தராச பெருமாள் ஆலயத்தை அகற்றி அதிலுள்ள மூர்த்தத்தை கடலில் சேர்ப்பித்துவிட்டு அப்பணியை தொடங்கி முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு மற்ற பணிகளை ஒவ்வொன்றாக செய்து கொள்ளலாம் என்பதுதான். குலோத்துங்கனின் இந்த பேச்சை கேட்டு காடவராயர் மெல்ல புன்னகை பூத்துக்கொண்டார். அரசரின் கருத்துக்கு மாறான கருத்தை தெரிவிப்பதற்காக மன்னிக்க வேண்டும். திருப்பணிகளை செய்ய தொடங்கும் வகையில் நான் வேறு விதமான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அவசரமாக கேட்டான் குலோத்துங்கன். அவன் மனதில் ஏற்பட்ட சிறு பரபரப்பால் அவனது புருவக் கொடிகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி ஒரே கொடியாக நீண்டு வளைந்தன. எனது கருத்து இதுதான் அரசே. முதலில் பேரம்பலத்திற்கு பொற்கூரை வேயும் பணியை தொடங்கி முடிக்கலாம். அடுத்து உமாதேவியாருக்கு பொற்றேர் சமைத்து வைக்கலாம். பிறகு பேரம்பலத்தில் பொன்னாலான கற்பக தருக்களை ஆக்கி வைக்கலாம். அதன் பிறகு கோயிலின் உட்கோபுரமும் திருச்சுற்று மாளிகையும் எடுப்பாக விளங்க எழுநிலை கோபுரங்களை எடுப்பித்து விமானங்களை பெரிதாக்கி அம்மன் கோயிலையும் சிவகாம கோட்டத்தையும் எழிலுடன் புதுப்பிக்கும் வேலையை செய்து முடிக்கலாம். அவற்றில் உள்ள செங்கற்களை நீக்கி முழுவதும் கற்றளியாகவே அமைக்கலாம். இறுதியாக தாங்கள் முதலில் குறிப்பிட்ட பணியை தொடங்கி முடிக்கலாம். அதாவது சிற்றம்பலத்தை பெரிதாக்க அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் கோவிந்தராச பெருமாள் கோயிலை முன்றிலிருந்து அகற்றிவிட்டு அப்பணியை செய்து நிறைவேற்றலாம். இதுவே எனது பணிவான கருத்து என்று மிக தனிந்த குரலில் சொல்லி முடித்தார் காடவராயர். இதை கேட்ட குலோத்துங்கன் சற்று நேரம் மௌனமாக இருந்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். காடவராயர் அவன் சொல்ல போகும் மறுமொழியை ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல அனபாயன் அதற்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக வேறொரு வினா எழுப்பினான். காடவராயரே, நீங்கள் ஏன் தில்லை திருப்பணிகளை இப்படி வரிசைப்படுத்தினீர்கள்? நமது நாடு இருக்கும் நிலைமையை உத்தேசித்துதான் அப்படி வரிசைப்படுத்தினேன் அரசே. நீங்கள் நினைப்பது போல நிலைமை அப்படி ஒன்றும் மோசமாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மன்னருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கும் அமைச்சர் அருள்மொழி தேவருக்கும் நிலைமை நன்கு தெரிந்தே இருக்கிறது. ஏன், அரசரும் சற்று தீர ஆலோசித்து பார்த்தால் நான் சொல்வது தெரிய வரும். நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு நடப்பும் எனக்கு நன்றாக தெரியும் காடவராயரே. ஆனால் அவையெல்லாம் என் அளவில் சாதாரணமானவை. அவற்றை பொருட்படுத்தவே வேண்டாம். நமது போக்கில் நம் திட்டத்தை செய்து முடிப்போம். அரசரின் ஆணைப்படியே நான் எதையும் செய்து முடிப்பேன். அதில் தடையொன்றும் இல்லை, தயக்கமும் ஏதும் இல்லை. ஆயினும் செய்யும் காரியங்களை சிறிது முன் பின்னாக நிறைவேற்றுவதில் தவறு ஒன்றும் இல்லையே என்றுதான் கூறினேன். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது வினா என்றான் குலோத்துங்கன். பிரச்சனைக்குரிய திட்டத்தை சற்றே பின்தள்ளி வைத்து தடங்கலற்ற காரியங்களை முன்னால் செய்து கொண்டு பிறகு இந்த காரிய வெற்றியின் நிழலிலேயே முதலில் நிறுத்தி வைத்ததை செய்து முடித்துவிடலாம். நான் இப்படி சொல்வதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அந்த காரணங்களில் முக்கியமான சிலவற்றை மட்டும் கூறுகிறேன். அரசாங்க ரீதியில் தில்லை கோவிந்தராச பெருமாள் மூர்த்தத்தை கடலில் இடுவது அரசாங்க ரீதியில் வைணவ சமயத்தை ஒழிக்க திட்டமிடுவது போல் ஆகும் என்று மக்களிடையே தீவிரமான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. வைணவ மதகுரு ராமானுஜர் கூட இந்த பிரச்சாரத்தை ஆதரிக்கிறார் என்று தெரிய வருகிறது. தங்கள் மீதும் அவருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறது என அறிகிறேன். ஆயினும் அவர் தம் சீட கோடிகளிடம் சாத்வீக எதிர்ப்பையே காட்ட வேண்டும் என்று போதிக்கிறார். ஆனால் சீடர்கள் அந்த போதனைக்கு செவி சாய்த்தவர்களாக தெரியவில்லை. அவர்களில் சிலர் அரசியல் சதி நோக்கம் கொண்டவர்களாதலால் ஸ்ரீ ராமானுஜரின் ஆதரவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பல பயங்கர காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சில திங்களில் நமது நாட்டில் கிராம அதிகாரிகள் தேர்தலும் ஊராண்மைக்காரர் தேர்தலும் நடக்கவிருக்கின்றன. அந்த தேர்தலில் வைணவர்களை பெருவாரியாக நிற்க வைத்து பெருமாள் மூர்த்தத்தை கடலில் இடும் மூர்க்க செயலை தடுக்கப் போவதாக மக்களிடம் கூறி போட்டியிடப் போகிறார்கள்.
அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறவர்களை கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக வரிகொடா இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் செய்யவே இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்போது உள்ள கிராம அதிகாரிகளும் ஊராண்மைக்காரர்களும் சோழ அரசாங்கத்தை மனப்பூர்வமாக நேசிப்பவர்களாகவும் சைவர்களாகவும் இருப்பதாலேயே இந்தவித குயுக்தி திட்டம் போடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்தும் செய்யவும் தூண்டி வரும் எதிர்ப்பு கூட்டத்திற்கு யார் தலைமை பொறுப்புள்ளவன் என்ற ஒரு விஷயம்தான் எனக்கு இன்று வரை தெரியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தலைவன் சகல சாகச திறமைகளும் பெற்ற ஒரு பயங்கரவாதியாகவே இருப்பான் என்று எனக்கு தோன்றுகிறது. மன்னர் அவர்கள் சிற்றம்பல திருப்பணியை வெளியிட்ட போது அதற்கு சமய ரீதியான எதிர்ப்பே இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போது நடப்பதோ சமய போர்வையில் அரசியல் எதிர்ப்பு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல அவர்கள் இந்த காரியத்தில் உற்சாகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதிலே வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், காலமெல்லாம் நமது அரசாங்கத்திற்கு உண்மை விசுவாசியாக இருந்து வந்த திருக்கோவலூர் சேதிராயர் திடீரென எதிர்ப்பாளர்களின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு தங்களை தீவிரமாக எதிர்த்து வருவதுதான். அவரது களங்கமற்ற உள்ளத்தை யாரோ நன்றாக கெடுத்து குழப்பி விட்டிருக்கிறார்கள். அதுதான் எனக்கு பெரும் கவலையை உண்டு பண்ணி விட்டிருக்கிறது. அந்த சதி கூட்டத்தில் சேர்ந்து கொண்டிருப்பவர்களில் சேதிராயர் ஒருவர்தாம் தங்களை பகிரங்கமாக எதிர்த்து வருகிறார். அன்று தில்லை கொட்டகாரத்தில் ஆலோசனை சபை முடிந்ததும் தாங்கள் அமர்ந்து சென்ற பொன் ஆசனத்தில் பாய்ந்து இறங்கிய கத்தியை இப்போது எண்ணி பார்த்தாலும் என் நெஞ்சு நடுங்குகிறது. கத்திகளின் ஹூங்கார பாய்ச்சலை காண்பது நமக்கு புதிதில்லை என்றாலும் கொல்லும் நோக்கத்துடன் மறைந்திருந்து வரும் கத்திக்கு இலக்காவது நமது விழிப்பின்மையை காட்டுவதாகும் அல்லவா? அன்று இரவு தில்லையிலிருந்து சேந்தமங்கலத்திற்கு சிவிகையில் வந்து கொண்டிருந்த என் மகள் ஏழிசை வல்லபியை கூட அந்த சதிகாரர்கள் கடத்தி கொண்டு போக திட்டமிட்டிருந்தார்கள். நல்ல வேளை நம் சோழ வீரர்களில் இருவர் வந்து அவளை அவர்களிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு விசித்திரமான சதி வேலையை கேள்விப்பட்டேன். காளத்தி தேவனிடம் தாங்கள் எனக்கு கொடுத்தனுப்பிய ஓலையை அவன் எடுத்து வந்தபோது யாரோ இருவர் அவனை திருமானிக்குழி காட்டுக்கு அருகில் வழிமறித்து அவனிடமிருந்து அந்த ஓலையை பிடுங்க முயற்சி செய்தார்களாம். ஆனால் அவன் அவர்களிடமிருந்து சாமர்த்தியமாக தப்பி வந்து சேர்ந்து விட்டானாம். இதை அவனே என்னிடம் நடுக்கத்துடன் சொல்லி நெஞ்சு உலர்ந்து போனான். அவனை வழிமறித்த இருவரில் ஒருவர் நமது சேதிராயரை போல இருந்தார் என்றும் காளத்தி தேவன் சொன்னான். தாங்கள் இங்கு வரும் செய்தி தாங்கிய ஓலையை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு என்னை ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து சேந்தமங்கலத்திலிருந்து வேறு எங்காவது அனுப்பிவிடவும், அந்த சமயம் தாங்கள் இங்கு வந்து ஏமாற்றத்துடன் என் மீது சினத்துடன் திரும்பி போக செய்யவுமே அப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கிறது என்று நான் அனுமானிக்கிறேன். நாம் சந்தித்து பேசுவது தடங்கலானால் தில்லை திருப்பணி திட்டங்களும் தடங்கலாகும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம். அதனால்தான் அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டும் இருக்கலாம். எது எப்படி இருப்பினும் நமது திட்டத்திற்கு எதிராக ஒரு பயங்கரமான எதிர்ப்பணி தீவிர துணிவுடன் வேலை செய்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவேதான் அரசே, திருச்சிற்றம்பலத்தை பெரிதாக அமைக்கும் பணியை இறுதியாக வைத்துக்கொண்டு மற்ற பணிகளை முன்னால் தொடங்கி முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். இனி அரசரின் கருத்து எதுவோ அதையே என் கருத்தாக ஏற்றுக்கொள்கிறேன். காடவராயர் தம் நீண்ட பேச்சை நிறுத்திவிட்டு குலோத்துங்கனின் முகத்தை கூர்ந்து பார்த்தார். கவலையால் முகம் வாடி துவண்டிருந்த அவன் மெல்ல தலை நிமிர்ந்து சொன்னான். காடவராயரே, உங்கள் கருத்துப்படி சிற்றம்பல பணியை இறுதியில் வைத்துக்கொண்டு மற்ற பணிகளை ஆரம்பித்து விடுங்கள். இன்னும் 2 வாரங்களில் தில்லை அம்பலவாணரின் ஆலயத்தில் நமது அறப்பணிகள் ஆரம்பமாகிவிட வேண்டும். சோழ அரசாங்க கட்டிடக்கலை நிபுணர்களையும் கைதேர்ந்த சிற்பிகளையும் ஓவிய கலைஞர்களையும் பொற்கொல்லர்களையும் தில்லைக்கு அனுப்பி வைக்கிறேன். எனது பிரதம பொக்கிஷ அதிகாரியும் அங்கு வந்து சேருவார். தில்லை கொட்டகாரத்தையே திருப்பணி காரியாலயமாக அமைத்து கொள்ளலாம். நான் அவ்வப்போது வந்து எதெது எப்படி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு எனது ஆலோசனைகளை சொல்லிவிட்டு போவேன். ஓராண்டுக்குள் நமது கனவுகள் கூத்தரசனின் கோயிலில் நனவாகிவிட வேண்டும். இது சம்பந்தமாக தாங்கள் நம் மதிப்புக்குரிய அமைச்சர் அருள்மொழி தேவரையும் என் ஆசான் கவிஞர் ஒட்டக்கூத்தரையும் கலந்து ஆலோசித்து அவர்கள் கருத்தையும் கேட்டுக்கொண்டு உடனே காரியத்தில் இறங்கிவிடுங்கள். நான் இன்று மாலை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்பட்டு போய் ஓரிரு வாரங்களில் தில்லைக்கு வருவேன். காடவராயரின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. மன்னர் அவர்களின் கட்டளைப்படியே யாவும் நடக்கும் என்பதற்கு உறுதி கூறுகிறேன் என்றார் உற்சாகத்துடன். பிறகு தொடர்ந்து அவரே பேசினார். அரசே, எனது அரண்மனையில் ஒரு நாளாவது தங்கிவிட்டு போக வேண்டும் என்பது என் விருப்பம்.
தாங்கள் 10 வயது சிறுவனாக இருந்தபோது அரசர் விக்ரம சோழருடன் ஒருமுறை இந்த அரண்மனைக்கு வந்திருந்தீர்கள். அப்போது என் மகள் வல்லபி பிறக்கவில்லை. அதன் பிறகு இன்றுதான் விஜயம் செய்திருக்கிறீர்கள். எனவேதான் அரசர் அவர்கள் இன்னும் ஒரு நாளாவது இங்கே தங்கிவிட்டு போக வேண்டும் என விண்ணப்பிக்கிறேன். குலோத்துங்கன் மென்முறுவல் பூத்துவிட்டு, காடவராயரின் அன்புக்கு எனது உளமார்ந்த நன்றி. ஆனால் உங்கள் விருப்பப்படி என்னால் இங்கே ஒரு நாள் தங்கியிருக்க இயலாது. இன்று இரவே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்பட்டாக வேண்டும். தில்லை திருப்பணிகள் முடிந்த பிறகு நானே இங்கு வந்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கி இருந்து உங்கள் இதயத்தை குளிர பண்ணுகிறேன் என்றான். காடவராயர் ஏமாற்றத்துடன் மௌனமானார். ஆனால் அரசன் சொல்வது சரியென்றே அவருக்கு பட்டது. குலோத்துங்கன் திடீரென்று நினைத்து கொண்டவனாய், காடவராயரே, ஓலை எடுத்து வந்த காளத்தி தேவன் இந்த அரண்மனையில்தானே தங்கியிருக்கிறான் என்றான். இல்லை அரசே, நேற்றே ஏதோ அவசர அலுவல் இருப்பதாக கூறி புறப்பட்டு போய்விட்டான் என்றார் காடவராயர். அவன் சுத்த வீரன், மெய்வருத்தம் பாராமல் சேவை செய்பவன். அன்று இரவு உங்கள் மகள் வல்லபியை அந்த பகைவர்களிடமிருந்து காப்பாற்றிய வீரன் அவன்தான். அவனுக்கு பின்தான் நான் அங்கு போய் அந்த குண்டர்களை விரட்டி அடித்து வல்லபியை ஆபத்தின்றி அனுப்பி வைத்தேன். ஆனால் இதெல்லாம் உங்கள் அருமை செல்விக்கு தெரியாது என்று சொல்லி சிரித்தான் குலோத்துங்கன். இதை கேட்ட காடவராயர், அப்படியா அரசே, தாங்களும் காளத்தி தேவனுமா என் மகளை காப்பாற்றினீர்கள் என்று பெரும் வியப்புடன் கண்ணையும் வாயையும் அகல விரித்தார். ஆமாம் காடவராயரே, காளத்தி தேவன் வைணவன் என்பதற்காக நீங்களும் நம் அமைச்சர் அருள்மொழியும் அவர் மீது சிறிதளவு சந்தேகம் கொண்டிருப்பதாக அறிகிறேன். ஆனால் அவனை அப்படி சந்தேகிப்பது சரியல்ல. அன்று தில்லை ஆலோசனை சபையில் நான் கோவிந்தராச பெருமாள் கோவிலை பற்றி பிரஸ்தாபித்த போது அவன் முகம் சுளித்ததற்கு காரணம் என் மீது சபையார் கசப்பு கொள்வார்களே என்ற பயத்தினால்தான். எதிர்ப்புக்குரிய விஷயத்தை நான் அத்தனை பேர் முன்னிலையிலும் வெளியிட்டதால் ஏதேனும் விபரீதம் விளையுமோ என்று அஞ்சித்தான் அவன் அப்படி முகத்தை முறுக்கினான். அது அவன் என் மீது கொண்ட அளவற்ற பாசத்தால் ஏற்பட்ட வெறுப்பு. மற்றபடி எனது திட்டத்தை எதிர்க்கும் எண்ணம் அவனிடம் துளியும் இல்லை. அப்படி இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கத்தான் அவனிடமே ஓலையை கொடுத்து உங்களிடம் அனுப்பினேன். அவன் உண்மையில் என் மீது கசப்பு கொண்டிருந்தால் அவனை அறியாமலேயே அது வெளிப்பட்டிருக்கும். அந்த ஓலையை எடுத்து செல்ல மறுத்து ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லியிருப்பான். அப்படி ஒன்றும் சொல்லாமல் உடனே ஒப்புக்கொண்டு புறப்பட்டு வழியில் நேர்ந்த இடைஞ்சலையும் சமாளித்து கொண்டு காரியத்தை முடித்து விட்டிருக்கிறான். ஆகையால் அவன் மீது நாம் சந்தேகப்படுவது தர்ம நியாயத்திற்கு விரோதம். அவன் விளையாட்டு புத்தி உள்ளவன், கொஞ்சம் வெகுளியும் கூட. மற்றபடி அவனை நாம் நம்பலாம், முழுவதுமாக நம்பலாம். காடவராயர் இதற்கு ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்துவிட்டார். குலோத்துங்கனே மீண்டும் பேசினான். திருக்கோவலூர் சேதிராயர் மீது கூட என்னால் சந்தேகம் கொள்ள முடியவில்லை. அவர் ஒரு அப்பாவி வீரர். விஷயம் புரியாமல் எதிர்ப்பணியில் சேர்ந்திருக்கிறார் என்றே எண்ணுகிறேன். என்றைக்கு இருந்தாலும் அவர் நமக்கு சொந்தமானவரே. என்னை தோளிலும் மார்பிலும் தூக்கி கொஞ்சி வளர்த்து எனக்கு வாட்போரும் கற்றுக் கொடுத்த அந்த வீர பெரியவர் ஒரு காலம் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார். எனவே அவர் என்ன செய்தாலும் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் விட்டுவிடவே போகிறேன். குலோத்துங்கனின் இந்த மனமுறுக்கும் பேச்சை கேட்டு காடவராயர் எல்லையற்ற ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார். அவனது பரிசுத்தமான நெஞ்சை அறிந்து அவர் நெக்குருகி போனாலும் அவனுடைய இந்த முடிவால் என்னென்ன விபரீதங்கள் நேருமோ என்று நினைத்து குழப்பமும் அடைந்தார். சித்திரக்கூட மேன் மாடத்திலிருந்து கானாமிருதமான இசையோசை மெல்ல எழுந்து காற்றில் மிதந்து வந்து குலோத்துங்கனின் செவிகளை இதமாக தடவி சென்றது. அந்த பாட்டோசையை கேட்டதுமே அவன் முகம் மலர்ந்து வசம் இழந்து விட்டான். ஏடிசை வல்லபியின் அப்போதைய இதய நிலையை நன்றாக புரிந்து கொண்டாள் சேடி சோறுடையாள். உடனே அவளுக்கு ஒரு சதி திட்டம் உதயமாகியது. தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்த வல்லபியிடம் மெல்ல பேச்சு கொடுத்தாள். இளவரசி, எவ்வளவு நேரம்தான் இந்த மேன்மாட கூடத்திலேயே இப்படி அடைந்து கிடப்பது? வெய்யோன் மறைந்து தென்றலான் வந்து உங்களை தேடிக் கொண்டிருக்கிறானே நந்தவனத்தில். சிறு பொழுதாவது நாம் நந்தவனத்திற்கு போய் நெஞ்சார உடலார உலாவி விட்டு வரக்கூடாதா? இதை கேட்ட வல்லபி பாடுவதை நிறுத்திவிட்டு, நானும் அப்படித்தான் விரும்புகிறேன். ஆனால் அரசரும் என் அப்பாவும் ஆலோசனை கூடத்தில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நாம் நந்தவனத்திற்கு போவது நல்லதா என்றால் நெட்டுயிர்த்த சிறு நகையுடன். ஓஹோ, உங்களுக்கு விவரம் தெரியாதாக்கும். அரசரும் உங்கள் தந்தையாரும் பேசி முடிந்து எப்போதோ எழுந்து போய்விட்டார்கள். இந்நேரம் நம் சக்கரவர்த்தி அவர்கள் ஊருக்கு புறப்பட்டும் போய்விட்டிருப்பார் என்றாள் சோறுடையாள்.
இதை கேட்ட வல்லபி திடுக்குற்றவள் போல, என்ன சொன்னாய்? அரசர் நம் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய்விட்டாரா என்று பரபரப்புடன் கேட்டாள். அவளது முகம் ஏமாற்றத்தால் வெளுத்து சிரித்தது. அப்படித்தான் நினைக்கிறேன் அம்மா, ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது என்றால் வருந்தும் குரலில். வல்லபிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சற்று நேரம் பிரமை பிடித்தவள் போல அமர்ந்திருந்தாள். இந்த சமயத்தில் தன் அருமை தோழி பரிவாதினி தன்னுடன் இல்லையே என்று ஏங்கி பெருமூச்சு விட்டாள். அவள் இருந்திருந்தால் அவளை கட்டி பிடித்து கொண்டு ஒரு குறை அழுதே தீர்த்து விட்டிருப்பாள். பிறகு சட்டென்று தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்தாள் வல்லபி. எதையோ பறிகொடுத்தவள் போல அறையில் மேலும் கீழும் நடந்தாள். பிறகு ஒவ்வொரு சாளர கதவுகள் அண்டையும் போய் நின்று வெளியே எட்டி பார்த்தாள். திடீரென ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய் மேன் மாடத்தை விட்டு மளமளவென்று கீழிறங்கி நேரே நந்தவனத்தை நோக்கி நடந்தாள். அவள் பின்னால் அவளுக்கு தெரியாமல் குறும்பு புன்னகையுடன் ஒளிந்து மறைந்து சென்றாள் சேடி சோறுடையாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.